ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹில் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும், அது இன்னத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் போல் துவரம் பருப்பு. இதை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறமா கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 5 பல் பூண்டை நல்லா கொஞ்சமாக இடிச்சிட்டு அதையும் அது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை, ஒரு அளவுக்கு நல்லா வதங்கினாலே போதும். அது கூடவே இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்ததுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் அது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸும் அது கூடவே துவரம் பருப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போது ரைஸும் சேர்த்ததுக்கப்புறமா அதையும் ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம 1 கப் அரிசியும் 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இருக்கட்டும். இது கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் பார்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து அதை நல்லா மூடி வச்சுக்கலாம். மூடி விசில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணுறப்போ விசில் சாப்பாடு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ விசில் வந்துட்டுருக்கு. விசில் அடங்கினதுக்கப்புறமா சாப்பாடு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த சாதத்துக்கு சைடிஷே தேவையில்லை, தனியாக சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனாலும் ஊறுகாய், அப்பளம், தயிர் இது கூடலாம் சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மஹில் ஃபேமிலி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.